தமிழ்நாடு முழுவதும் இன்று சுமார் 8 லட்சம் மாணவர்கள் +2 பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 3412 தேர்வு மையங்களில் பள்ளி மாணவர்கள் 7,99,692 பேர், தனித்தேர்வர்கள் 27,783 பேர் என மொத்தம் 8,27,475 தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். ஒவ்வொரு நாளும் சுமார் 49,000 ஆசிரியர்கள் தேர்வறை கண்காணிப்பாளர்களாகவும் தேர்வு முறைகேடுகளை தடுக்க 4,900க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினரும் பணியில் ஈடுபட உள்ளனர். இன்று முதல் தேர்வாக மொழிப்பாடத் தேர்வு நடைபெறுகிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 64,359 மாணவர்களும் 3,157 தனித் தேர்வர்களும் 250 மையங்களில் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுகளுக்காக 5 வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களும் 5 விடைத்தாள் சேகரிக்கும் மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி மனமுருக வழிபாடு நடத்திய காட்சிகளே இவை. மதுரை வந்த பிரதமர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்தார். மேளதாளங்கள் முழங்க கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாலை அணிவித்து பூரணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் முருகன் சந்நிதியில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். கொடிமரம் முன்பு மனமுருக வழிபட்ட பிரதமர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு முருகன் படம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற திமுகவின் எண்ணம் வெறும் கனவாகவே போகும் என்றும் மாற்றத்தை தேடி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் கூறினார். That they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. அரசு பணி, மணல் திருட்டு, டாஸ்மாக் என பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்வதில் திமுக அமைச்சர்களுக்கிடையே போட்டி நடப்பதாகவும் சாடினார். DMK brought mafia-style politics to Madurai. They gave bad roads, poor drainage, and lack of waste management. மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தை காங்கிரஸ் கட்சி வஞ்சித்ததாகவும் அதன் உச்சகட்டமாக கச்சத்தீவை தாரை வார்த்தபோது திமுக மௌனமாக இருந்து துரோகம் இழைத்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். 31 ஆண்டுகள் தமிழகத்தை நல்வழியில் நடத்தியது போல மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை அதிமுக தரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தையும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தையும் திமுக முடக்க பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்தார். திருப்பரங்குன்றத்தில் நான் கோயிலின் பாரம்பரியத்தை பாதுகாக்க முடிவு செய்தேன். ஆனால் அது ஒரு மத தலைவராக அல்ல, ஒரு முதல்வராக. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதில் பகுத்தறிவு என்பது எப்போதும் நம்பிக்கையுடன் முரண்பட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை
அரசியலுக்கு அடிபணியை விடக்கூடாது என்பதே என் நிலைப்பாடு. பகுத்தறிவு எப்போதும் நம்பிக்கையுடன் முரண்பட வேண்டும் என்பதில்லை. இரண்டும் ஒரே சமுதாயத்தினுடைய இரு முகங்கள். பெரியார், அடிகளார் நட்பு அதற்கு சான்று. வேறுபட்ட நம்பிக்கை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே எதிர்காலத்தை நோக்கியே செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலில் நான் அனைவரையும் சேர்ப்பது என்ற கொள்கையை கடைபிடிக்கிறேன். வேறுபட்ட நம்பிக்கைகள் இருந்தாலும் நாம் ஒரே மண்ணில் வாழ்கிறோம், ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே எதிர்காலத்தை நோக்கி நடக்கிறோம். அதுவே திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி. திமுகவின் திட்டங்கள் குறித்தும் இந்த வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழ்நாட்டில் 3 மாதங்களுக்கு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பனிக்காலம் நீண்டிருந்த நிலையில் கோடை காலத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த மாதம் முதல் மே மாதம் வரை 3 மாதங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் குமரி கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. வரும் புதன்கிழமை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை உட்பட தமிழக கடலோர பகுதிகளிலும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கத்தின் விலை ஞாயிற்றுக்கிழமையிலும் உயர்வை கண்டது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதற்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் தாக்கத்தால் தங்கத்தின் விலை 2வது நாளாக உயர்வை கண்டிருக்கிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15,550 ரூபாயாக இருந்த நிலையில் 225 ரூபாய் உயர்ந்து 15,775 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1,800 ரூபாய் உயர்ந்து 1,26,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 325 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் உயர்ந்து 3,25,000 ரூபாயாக உள்ளது. போர் காரணமாக தங்கத்தின் விலை மேலும் உயரும் என சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும். முழுக்க போரினுடைய நிலைமை, போருடைய போக்கு மற்றும் எந்த நாடுகள் இந்த போரில் இன்னும் பங்கேற்க உள்ளன என்பதை எல்லாம் பொறுத்துதான் தங்கத்துடைய விலை நிர்ணயிக்கும். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்த்தால் நிச்சயமாக தங்கம் விலை இன்னும் பெரிய அளவில் தான் உயரும். அதில் மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. போர் முடிந்ததும் உலக நாடுகள் தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்யும் என்பதால் அதன் தாக்கம் தங்கத்தின் விலையில் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற கடைசி சூப்பர் 8 சுற்றில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 195 ரன்கள் எடுத்தது. 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி பவர் பிளே முடிவதற்குள் 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 3வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த சஞ்சு சாம்சன் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வலுவான அடித்தளத்தை அமைத்தனர். எதிரணியின் பந்துவீச்சை துவம்சம் செய்த சஞ்சு சாம்சன் 26 பந்துகளில் அரை சதம் கடந்தார். ஒருபுறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா என விக்கெட்டுகள் விழுந்தாலும் சஞ்சு சாம்சனின் அதிரடி குறையவில்லை. கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் அதிரடியாக ஆடிய சஞ்சு சாம்சன் 4 சிக்ஸர் 12 பவுண்டரிகளுடன் 97 ரன்களை குவித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி போட்டிக்குள் நுழைந்த இந்திய அணி வரும் 5ஆம் தேதி இங்கிலாந்து அணியுடன் மோதுகிறது. ஈரானில் ஒரே நாளில் 1000 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்ட நிலையில் இடைக்கால உச்சபட்ச தலைவராக அயத்துல்லா அலி ரேசா அராபி நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரானில் உச்சபட்ச தலைவரின் கட்டுப்பாட்டிலேயே நாடும் சக்தி வாய்ந்த IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையும் இருந்து வருகின்றன. 1989ஆம் ஆண்டு முதல் உச்சபட்ச தலைவராக இருந்து வந்த 86 வயது காமேனி கொல்லப்பட்ட நிலையில் அடுத்த உச்சபட்ச தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பொதுவாக உச்சபட்ச தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்கும் முறை ரகசியமானதாகும். 88 ஷியா மத குருமார்கள் அடங்கிய வல்லுநர் பேரவையே புதிய உச்சபட்ச தலைவரை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்த உச்சபட்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அயத்துல்லா அலி ரேசா அராபி நியமிக்கப்பட்டுள்ளார். 67 வயதான மூத்த மத குருவான அலி ரேசா கமேனியின் நம்பிக்கையை பெற்று அரசாங்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். மத குருக்களுக்கு பயிற்சி அளிக்கும் பல்கலைக்கழகத்தின் தலைவராகவும் கார்டியன் கவுன்சில் எனும் அரசமைப்பு சட்டக்குழுவிலும் இடம்பெற்றவர் அலி ரேசா. கமேனியைப் போலவே அடிப்படைவாத கொள்கைகளை கடைபிடித்து வருபவர் அலி ரேசா. அதனால் அடுத்த உச்சபட்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரானி ஆளில்லா ட்ரோன் தாக்கியது. துபாய் மற்றும் கத்தார் தலைநகர் தோஹாவில் பலத்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. பல பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. துபாயில் உள்ள ஜபல் அலி துறைமுகத்தில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததில் கப்பல் தளம் கரும்புகையுடன் காட்சியளித்தது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிலையை தாக்கி அடித்ததில் 560 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு இந்தியர் உட்பட 58 பேர் காயமடைந்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறியுள்ளது. உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிதீர்க்க இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் 2வது நாளாக பதில் தாக்குதலை தொடர்ந்தது. அந்த வகையில் மத்திய இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் கட்டடங்கள் உருக்குலைந்தன. பெய்ட் ஷெமெஷ் நகரில் 10 பேர் கொல்லப்பட்டனர். குறைந்தது 20 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் ஈராக்கில் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது. PV சிந்து மற்றும் நடிகர் அஜித் துபாயில் பாதுகாப்பாக உள்ளனர். காரேஸில் பங்கேற்க துபாய் சென்றுள்ள நடிகர் அஜித் குமார் அங்கு பாதுகாப்பாக இருப்பதாக அவரது மேலாளர் தெரிவித்துள்ளார். தங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதன் நேச நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயின் பிரபல புஜ் கலிஃபா கட்டடத்தின் அருகிலும் கூட தாக்குதல் நடந்தது. அதனால் அங்கு தங்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் துபாயில் காரேஸில் பங்கேற்பதற்காக பல மாதங்களாக அங்கு தங்கியிருக்கும் அஜித்தின் நிலை பற்றி ரசிகர்கள் கவலையடைந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா, அஜித் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பேரணிகள், போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜும்மா மசூதியில் இருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாய் சென்று அயத்துல்லா அலி கமேனிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேனி பழைய பள்ளிவாசல் அருகே SDPI கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவையும் நாடுகளான அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடக்கிடு. விழுப்புரம் தக்கா தெருவில் உள்ள மசூதி முன்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அயத்துல்லா அலி கமேனியின் புகைப்படம் மற்றும் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் விருதுநகரிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள வரதராஜ பெருமாள், வேதநாராயண பெருமாள் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையிலிருந்து வெளியே வந்த அத்திவரதரை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். அத்திவரதர் 10ஆம் தேதி வரை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் வெளியே வந்து அருள் பாலிக்க உள்ளார். இதற்காக சனிக்கிழமை மாலை அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து எடுத்து வரப்பட்டு தைலக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடத்தி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அத்திவரதரை வழிபடுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினம் மற்றும் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கோயில் முன்பு உள்ள கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகனை வழிபட்டனர். 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசையிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது.
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு திரளான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். காவிரி ஆற்றில் குளித்த சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்து கொண்டு அருவிகளிலும் உற்சாகமாக நீராடினர். முதலைப்பண்ணை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளையும் சுற்றி பார்த்த மக்கள் பரிசல் சவாரி செய்தனர். மீன் உணவுகளை வாங்கி ருசித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் பரிசல் ஓட்டிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த நிலையில் வார விடுமுறையை கழிக்க குற்றாலத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். குற்றால மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் வருகிறது. இந்த அருவிகளில் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ள ஹோலி பண்டிகைக்காக திருப்பூரில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கியுள்ளனர். சம்பளம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. டாடா நகர், தன்பாத் மற்றும் ரப்தி சாகர் போன்ற ரயில்களில் தொழிலாளர்கள் முண்டியடித்ததால் பெரும் நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள நெல்லியம்பதி குடியிருப்பு பகுதியில் சில்லிக்கொம்பன் யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆழியார் அணை, ஆழியார் நகர குடியிருப்பு பகுதி, வால்பாறை சாலை என தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே சில்லிக்கொம்பன் என்கின்ற யானை நடமாட்டம் இருந்து வந்துள்ளது. இதனால் மக்கள் அச்சத்துடன் பயணித்து வந்தனர். நெல்லியாம்பதி வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த அந்த யானை குடியிருப்புக்குள் நுழைந்தது. ஆனால் மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் செய்யாத யானை அமைதியாக நடந்து சென்றது. திமுகவில் ஐக்கியமான முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுகவில் இணைந்த பின் தனது சொந்த ஊரான தேனி மாவட்டம் போடிநாயக்கனூருக்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மணப்பாறையில் 5.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு கல்வெட்டை திறக்க முயன்ற காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மேடையில் அமர்வது தொடர்பாக மாவட்ட செயலாளர் பாலமுருகன் மற்றும் இணை செயலாளர் குத்புதீன் ஆதரவாளர்களுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஒரு தரப்பினர் கூட்டத்தை விட்டு வெளியேறினர். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் மரபு காய்கறிகள் மற்றும் விதைகள் சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பிரம்மாண்ட கண்காட்சி நடைபெற்றது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் நடந்த இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள், முடவாட்டுக்கால் கிழங்கு மற்றும் நூற்றுக்கணக்கான காய்கறி விதைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இயற்கை விளைபொருட்களை வாங்கிச் சென்றனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட மாநாடு தொடங்கியது. திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் வரும் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு 4 நாட்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் பங்கு பெறும் மாநாடு தொடங்கியது. மாநாட்டை தர்மபுர ஆதீனம் ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். முன்னதாக கஜ பூஜை மற்றும் கோ பூஜையுடன் மகாதீபாராதனை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற எருதாட்ட விழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். தென்கனிக்கோட்டை அருகே மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு எருதாட்ட விழா களை கட்டியது. மேலதாளங்கள் முழங்க, வண்ண வண்ண பலூன்கள், அலங்கரிக்கப்பட்ட தடுக்குகள் உள்ளிட்டவற்றை கட்டிக்கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். பிரதமர் மோடி பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் ஆளுநருக்கு என்ன வேலை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்கள் பாஜகவை அனுமதிக்க மாட்டார்கள் என கூறினார்.
What business the governor of Tamil Nadu has got to attend that meeting? கவர்னருக்கு அங்கே வேலை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளின் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூ மார்க்கெட், பேருந்து நிலையம் போன்ற பொது இடங்களில் கூடாரங்கள் அமைத்து கூலி தொழிலாளர்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் பணம் சுரண்டப்படுவதாக கூறப்படுகிறது. கேரளா மற்றும் பூட்டான் லாட்டரி முடிவுகளை வைத்து நம்பர் லாட்டரி முறையில் இந்த மோசடி நடக்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை எண்ணூரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு காவல்துறையினர் மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். ஒப்பந்தம் முடிந்ததால் வேலையை இழந்த பணியாளர்கள் வாழ்வாதாரம் தேடி காவல் நிலையம் முன்பு திரண்டு போராட்டம் நடத்த முயன்றனர். மாற்று நடவடிக்கை எடுக்க ஆய்வாளர் விஜயகுமார் அவகாசம் கோரியிருந்தார். தொடர்ந்து மற்றொரு தனியார் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் 2 நாட்களில் மீண்டும் வேலை பெற்றுத் தந்தார். முன்பு 12,000 ரூபாய் ஊதியம் பெற்ற பணியாளர்களுக்கு தற்போது காப்பீடு உள்ளிட்ட 13 புதிய அம்சங்களுடன் 18,000 ரூபாய் சம்பளத்தில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. பருவநிலை மாற்றம் மற்றும் டிட்வா புயல் பாதிப்பால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து வரும் 6ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்குகிறது. புயலால் பாதிக்கப்பட்ட காங்கேசன்துறை துறைமுக சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து சகஜ நிலை திரும்பியுள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனத்தின் இயக்குநர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பிறகு இந்த சேவை மீண்டும் செயல்பாட்டிற்கு வருவது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் ரயில் நிலையத்தில் இந்தி பெயர்களை கருப்பு மை கொண்டு அளிக்க முயன்ற மே 17 இயக்கத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மொழிப்போர் தியாகி ராசேந்திரனுக்கு வீரவணக்கம் செலுத்தும் விதமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்ற முயன்றனர். அப்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டதில் பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதேபோல சாலையில் இருந்த பள்ளத்தில் கால் சிக்கி மற்றொரு காவலரும் கீழே விழுந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெண்ணிடம் காவலர் என கூறி போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்தா என்ற பெண்ணின் கடைக்கு அலசரத்தம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் சென்றார். அப்போது தன்னை காவலர் என்றும் திருடப்பட்ட பேட்டரிகள் கடையில் விற்கப்படுவதாக தகவல் வந்ததால் விசாரிக்க வேண்டும் என கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முத்தா அளித்த புகாரின் பேரில் ஓசூர் நல்லூர் காவல் நிலைய காவலர்கள் மனோஜை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பத்மஸ்ரீ விருது பெற்ற கிருஷ்ணன் என்பவரின் கிராமமான வெள்ளேரிக்கொம்பை பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள செங்குத்தான மலைப்பாதையில் கையில் குச்சியை ஊன்றியபடி நீண்ட தூரம் நடந்து சென்ற ஆட்சியர் பழங்குடியின மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பிரதமரின் பழங்குடியினர் திட்டத்தின் கீழ் 10 புதிய வீடுகள் கட்டவும் சாலை வசதி ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மாவட்டம் புதூர் பாண்டியபுரத்தில் செல்வமுத்து விநாயகர் கோவிலின் 37ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 12 வண்டிகளும், சின்ன மாடு பிரிவில் 24 வண்டிகளும் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. இதில் முதல் இடம்பெற்ற பெரிய மாட்டு வண்டி உரிமையாளருக்கு 2 லட்சம் ரூபாயும், சின்ன மாட்டு வண்டி உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ந்தனர். திருப்பரப்பு அருவியின் அனைத்து பகுதிகளிலும் மிதமான அளவு தண்ணீர் வரத்து உள்ளது. இதன் அழகை ரசித்து புகைப்படம் எடுக்கும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்கின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலியாக திருச்சியிலிருந்து துபாய் புறப்பட்ட விமானம் வான்பரப்பு மூடப்பட்டதால் தரையிறங்க முடியாமல் மீண்டும் திருச்சி விமான நிலையத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டது. வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் ரத்து குறித்த தகவல்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்தில் சுமார் 39,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தாளடி நெற்பயிர்கள் போதிய தண்ணீர் இன்றி கருகி வருவதால் இந்த போராட்டம் வெடித்தது. சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்குள் தண்ணீர் பெற்றுத் தருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. ஞாயிறு விடுமுறை என்பதால் உதகை மலை ரயிலில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உதகை குன்னூர் இடையே இயங்கும் மலை ரயிலில் முன்பதிவு செய்தும் நேரடியாக கட்டணம் செலுத்தியும் சுற்றுலா பயணிகள் பயணித்தனர். உதகை குன்னூர் இடையே உள்ள கேத்தி பள்ளத்தாக்கு, பாறை குகை, மலைச்சரிவில் தெரியும் அழகிய கிராமங்களையும் அவர்கள் கண்டு ரசித்தனர்.
சென்னை மணலி விரைவு சாலையில் உள்ள எர்ணாவூர் மேம்பாலம் பலவீனமடைந்திருக்கும் நிலையில் அதன் மீது நூற்றுக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் வரிசை கட்டி நிற்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறையின் முறையற்ற மேலாண்மையால் தற்போது லாரிகள் பாலத்தின் மீது நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. பாலம் இடியும் அபாயம் இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெருமாள், தாயார் ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோர் தேரில் எழுந்தருளி செண்டமேளம் முழங்க பஜனை பாடல்கள் ஒலிக்க 4 ரத வீதிகளில் வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகர் அலுவலகத்தில் மலைவாழ் மக்கள் மூலம் தேன் பெட்டகம் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்ட மலைகிராம மக்களுக்கு சிறு குறு தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி தரும் வகையில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தொண்டாமுத்தூர் போலுவாம்பட்டி அலுவலகம் அருகே தேன் வளர்ப்பு பெட்டகம் வைத்துள்ள வனத்துறையினர் சூழல் சுற்றுலாத்துறையில் வேலை செய்யும் மலைவாழ் மக்களுக்கு அதற்கான பயன்பாட்டை எடுத்துரைத்து வருகின்றனர். மாசி மாத பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வெள்ளியங்கிரி மலையேறி சுயம்புலிங்கத்தை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது கடும் வெப்பமான சூழ்நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் சிவபக்தர்கள் மலையேற்றத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையத்தில் 3 வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரங்கம்பாளையம் அருகே முத்துக்குமார், நவநீத், கண்ணம்மாள் ஆகிய 3 பேரின் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் கர்நாடகாவைச் சேர்ந்த தர்ஷன், வென்ஷன், சந்துரு ஆகிய 3 பேரை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கீழையூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலின் 9ஆம் நாள் திருவிழாவையொட்டி விநாயகர், முருகர் திருத்தேர், வீரட்டேஸ்வரர் திருத்தேர் மற்றும் தனி அம்மன், சண்டிகேஸ்வரர் திருத்தேர் ஆகிய 3 திருத்தேர்களையும் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சகோதரியை வெட்டி கொலை செய்த தம்பி கைது செய்யப்பட்டார். புளியங்குளத்தைச் சேர்ந்த சுமித்ரா என்பவர் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது தம்பி முத்துராஜா சுமித்ராவை வெட்டி கொலை செய்தார். இதனையடுத்து புளியங்குளம் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த முத்துராஜாவை காவலர்கள் கைது செய்தனர். 25 அம்ச கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கும் கட்சிக்கே ஆதரவென தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நல சங்கத்தின் மாநாடு மற்றும் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவில் பூசாரிகளின் நலசங்கத்தின் மாநில தலைவர் வாசு, தங்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கும் கட்சிக்குதான் ஆதரவு என கூறினார். பெரம்பலூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்வில் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன், கவிஞர் நெல்லை ஜெயந்தா மற்றும் சின்னத்திரை நட்சத்திரம் மஞ்சரி நாராயணன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பாக 10வது புத்தக திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கியது. புத்தக திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்வில் ஏராளமான பொதுமக்களும் மாணவர்களும் அரங்குகளை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பிரதமர் நரேந்திர மோடி உருவ பொம்மையை அவமதித்த காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நதிப்பள்ளி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினரை தேச துரோக வழக்கில் கைது செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தவிக 15% வரை வாக்குகளை பெறும் என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார்.
திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் தான் போட்டி இருக்கும் என்றார். ஒரு நாட்டிலிருந்து கூட்டு வரதே கஷ்டம். இனி பல நாடுகள்லேருந்து எப்படி நம்ம கூட்டு வர முடியும்? அதே வேளையில் அந்தந்த நாடுகள்லேருந்து நம்முடைய தூதரங்கள் மூலியமா இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு அறிக்கையும், எப்படி நீங்கள் உங்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டுங்கிற அந்த இதையும் நாங்கள் அந்த நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூர் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் சிதறி கிடந்த ஜல்லிக்கற்களை காவலர்கள் அகற்றினர். திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் முத்தரசநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற லாரியில் இருந்து சாலையில் சிதறிய கற்களால் வாகனங்களில் சென்றவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. இச்சூழலில் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் விரிடா ஜபகுமாரி மற்றும் தலைமை காவலர் சோமசுந்தரம் ஆகியோர் சாலையில் கொட்டி கிடந்த ஜல்லிக்கற்களை அகற்றினர். கர்நாடகாவில் மதுபான கூடத்தில் இளைஞர்கள் மது குடிக்க வந்தவர்களை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜங்கல்பாளையா அருகே உள்ள தனியார் மதுபான கூடத்தில் மது அருந்த வந்த கும்பல் ஒன்று பார் கவுண்டர் அருகே நின்றிருந்தவர்களிடம் ஏன் குறுக்கே நிற்கிறாய் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மது குடிக்க வந்தவர்களை இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாடியில் செயல்படும் கல்குவாரிக்கு எதிராக கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவசாயத்திற்கும் குடியிருக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விதிமுறைகளை மீறி கல்குவாரி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குவாரிக்கு எதிராக கேள்வி எழுப்புவோருக்கு உரிமையாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் முத்தொடையான்பட்டி என்ற பகுதியில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம், மதுக்கரை உள்ளிட்ட 50 இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் திடீர் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 4.5 கிலோ கஞ்சா, மெத்தப்பட்டமைன், கஞ்சா சாக்லேட்டுகள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன், மாணவர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் நடமாட்டத்தை வீட்டு உரிமையாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட பொருட்களை ஏற்றி சென்ற லாரி குரூஸ் முட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் அந்த பகுதியில் மருத்துவமனை மூடப்பட்டதால் முதலுதவி கூட அளிக்க முடியாத நிலையில் தேவாலய வாகனத்தின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து நடந்த இடத்தில் தொழிலாளர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. குளித்தலையில் உள்ள கடம்பவனேஸ்வரர் கோயிலில் மாசிமக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமணப்பாடியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான வைத்தியநாத சுவாமி கோவிலில் மாசிமக தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள கடம்பனேஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டம் நடைபெற்றது. ஓம் நமச்சிவாயா, ஹரஹர மகாதேவா என்று முழங்கியபடி பக்தர்கள் தேரை பிடித்து இழுத்தனர். திருச்சி சமயபுரம் ஆதிமாரியம்மன் கோவிலில் மாசி மாத தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அதிர் வேட்டுகளுடன் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து சென்றனர். திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்தும் ஊர்வலமாக வந்து பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காளை விடும் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் முதல் பரிசு வென்ற காளையின் உரிமையாளருக்கு 1,03,026 ரூபாய் வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசாக 80,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 70,000 ரூபாய் வழங்கப்பட்டது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் மாசி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இங்கு காசி விஸ்வநாதருக்கும் உலகம்மனுக்கும் தனித்தனியாக 2 தேர்கள் இழுக்கப்படுவது வழக்கம். 3 ஆண்டுகளாக உலகம்மன் தேர் பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதனால் தேரில் சுவாமி காசி விஸ்வநாதர் எழுந்தருளி தேரோட்டம் நடந்த பிறகு மீண்டும் அதே தேரில் உலகம்மன் உலா வருவார் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பாஜக பிரமுகரை காவல்துறையினர் அழைத்து சென்றதால் அக்கட்சியினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் 50 அணிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக 20,000, இரண்டாம் பரிசாக 15,000, மூன்றாம் பரிசாக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த பரிசுகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கிரிக்கெட் விளையாடி அசத்தினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட பொம்மிடி ரயில் நிலையத்தை மதுரையிலிருந்து காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். விழாவில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் சோமண்ணா கடந்த கால ஆட்சியை விட தமிழகத்திற்கு 8.5 மடங்கு கூடுதல் நிதியாக 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 35,701 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டுக்குள் மாநிலத்தின் அனைத்து ரயில் பாதைகளும் 100% மின்மயமாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மார்ச் 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் மற்றும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து இதில் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மாசி மாதத்தின் 2வது பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நந்தியம்பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், இளநீர் உள்ளிட்ட 12 வகையிலான திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட காரைக்குடி ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி மதுரையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். செட்டிநாடு சுவர் ஓவியங்கள், கூடுதலாக 2 புதிய நடைமேடைகள், ஏசி காத்திருப்பு அறை மற்றும் லிப்ட் வசதியுடன் இந்த ரயில் நிலையம் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பொள்ளாச்சி ரயில் நிலையமும் திறக்கப்பட்டது. புதிய முகப்பு தோற்றம், குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் டிஜிட்டல் திரைகளுடன் இந்த நிலையம் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் நிர்வாகிகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு 1 சவரன் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இருக்கின்ற பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, எந்த பூத்திலே அதிக வாக்கில் இரட்டை இலம் பெற்று தருகிறதோ அந்த பூத்துடைய பொறுப்பாளர்களுக்கு 1 பவுன் மோதிரம் அறிவிக்கப்பட்டு நான் தர தயாராக இருக்கின்றேன். திருப்பத்தூரில் நடைபெற்ற மதிமுக தேர்தல் நிதி பெறும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் வைகோ கடுமையாக பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த நிர்வாகிகள் வைகோவிடம் தேர்தல் நிதியை வழங்கினர். பின்னர் மேடையில் பேசிய வைகோ தன்னை 5 நிமிடங்கள் பேசவிடுங்கள் என்று கடுமையாக கூறினார். மதுரைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக சாலையின் இருபுறங்களிலும் கட்சி கொடி மரங்களுடன் வைக்கப்பட்டிருந்த வாழை மரங்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலம் மதுரைக்கு வந்து சாலை மார்க்கமாக திருப்பரங்குன்றம் சென்றார். இதற்காக மதுரை விமான நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து கூட்டணி கட்சியினரின் கொடிகளும் வாழை மரங்களும் வைக்கப்பட்டிருந்தன. பாதுகாப்பு நலன் கருதி அந்த வாழை மரங்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வழிபாடு நடத்தினார். சனிக்கிழமை மாலை திருப்பதி மலைக்கு வந்த சூரியகாந்த் இரவு திருமலையிலேயே தங்கியிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை கோயிலுக்கு வந்தார். அப்போது அவரை தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். மேலும் மிக முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இஸ்திகாபால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் கோயிலுக்குள் சென்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஐதீக ஹாரதி முறையில் ஏழுமலையானை வழிபட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலையோர தள்ளுவண்டி மீது கார் மோதிய விபத்தில் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வியாபாரி உயிரிழந்தார். மண்டகப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி திருவண்ணாமலையில் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வியாபாரம் செய்வதற்காக சென்றுள்ளார். புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியதில் பலத்த காயமடைந்த கோவிந்தசாமி உயிரிழந்தார். சென்னை திருவொற்றியூர் திருச்சிராங்குப்பம் கடற்கரை அருகே கிடந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். தூண்டில் வளைவில் கொட்டப்பட்டுள்ள பாறை கற்களுக்கு இடையே அழுகிய நிலையில் சடலம் கிடந்தது. இதனை பார்த்த மீனவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் வந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீனவர்களின் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். இறந்தவர் யார், எப்படி உயிரிழந்தார் என்று விசாரணை நடைபெற்று வருகிறது.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே அரசு பேருந்து மீது சரக்கு வேன் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த சரக்கு வேன் இருங்கலூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பாய்ந்து மற்றொரு வாகனத்தில் மோதியது. பின்னர் சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் வேனில் வந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்கிரண், ஜெயபாண்டி ஆகியோர் உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கள்ளல் சோமசுந்தரேஸ்வரர் சவுந்தரநாயகியம்மன் கோயில் மாசிமக திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்தி தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் காரியம்பட்டி திமுக ஒன்றிய துணை செயலாளர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் காரியம்பட்டியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளிப்பதற்காக சென்னைக்கு காரில் சென்றனர். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கீழ்முருங்கை பகுதியில் சென்றபோது இவர்களின் கார் விபத்துக்குள்ளானது. இதில் லட்சுமணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 3 பேர் பலத்த காயமடைந்தனர்.